Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல எந்த டாபிக் பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா wait once again. Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல எந்த டாபிக் பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா நாம எல்லாரும் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்துருவோம். அதுல நிறைய பேர் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஜானர்னா அது ஹாரர் அண்ட் த்ரில்லர் ஷார்ட் ஃபிலிம் ஜானர் சொல்லலாம். ஏன் மற்ற ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு அப்படியே இந்த ஒரு ஜானர் மேல அதிக ஈர்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா எப்போ எந்த நேரத்தில் பயம்படுத்தும் தெரியாது, ஜம்ப்ஸ்கேர் எலிமெண்ட்ஸா இருக்கும், அடுத்து என்ன நடக்கும் நினைக்கிற சஸ்பென்ஸா இருக்கட்டும், அதுக்கேற்ற விறுவிறுப்பான ஸ்கிரீன் பிளே, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த ஒரு சேனலில் தான் இருக்குன்னு சொல்லலாம். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 7 ஷார்ட் ஃபிலிம் பார்த்தா இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இட். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஷார்ட் ஃபிலிம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதர் சைட் ஆஃப் தி பாக்ஸ். ஓகே, இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு ராத்திரி டைமில் ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் வந்து கிச்சனில் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கப்பலில் ஒருத்தரான நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக அவரோட ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருப்பாரு. வந்த ஒரு மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதட்டமாக இருக்கும், ஒரு பதட்டத்தோடு வந்திருப்பாரு. நம்ம ஹீரோ ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்டை பார்க்குறோமே சொல்லி நான் வச்சு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்க போகிறேன். அது வந்து ஃப்ரெண்டு வந்து சும்மா வராமல் கையில் வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸும் அது மேலே ஒரு லெட்டரோடு வந்திருக்காரு. நான் வச்சு கிஃப்டா எனக்கா அப்படின்னு கேட்க போகிறேன். ஆமாம் மச்சின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். முதல்ல அந்த ஹீரோ வந்து அந்த லெட்டர் எடுத்து பிரித்து பார்க்கலான்ற போகிறேன். வெயிட் முதல்ல அந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த கிஃப்ட் பாக்ஸை பிரித்து உள்ளே பார்த்தா உள்ளே வந்து பிச்சு டார்க்காக இருக்குது. எந்த அளவுக்கு டார்க்னா அந்த பாக்ஸோட பாட்டம் சைட் கூட தெரியாத அளவுக்கு அவ்வளோ டார்க்காக இருக்குது. என்னடா இது கிஃப்ட்டுன்னு புரியாமல் இந்த ஃப்ரெண்டு கிட்ட கேட்கலான்றதுக்குள்ள இந்த ஃப்ரெண்டு சொல்லாமலாம் வீட்டை விட்டு வெளில போயிறாரு. இவருக்கு ஒன்றுமே புரியாமல் நினச்சிட்டு இருக்க போய் அப்போ தான் கிச்சன்லேருந்து அவங்க ஒய்ஃப் வந்து என்ன நினச்சின்னு கேட்க போய் நடந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோ வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கிச்சனில் இருக்க அந்த ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் எடுத்து அதை பிரித்து அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படித்து அந்த லெட்டர் என்ன போட்டுச்சுன்னா, என்ன ஆனாலும் சரி உன் கண்ணை மட்டும் அந்த பாக்ஸ் வந்து எடுத்துடாத அப்படின்னு போட்டுருக்கு. இந்த ஹீரோக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் ஒன்றுமே புரியல, என்னடா எழுதிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை மூடி வச்சுட்டு திருப்பி அந்த பாக்ஸை பார்க்க போகிறேன். அந்த பாக்ஸில் என்ன இருந்துச்சுன்னா, You don't take your eyes off of it. It wants you to look away. ஓகே, இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற இந்த உருவம் என்னது, இந்த பாக்ஸ்குள்ளே எப்படி இந்த உருவம் வந்தது, இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற இந்த உருவம் வெளில வந்தால் என்ன ஆகும், இவங்க 2 பேரும் இந்த கண்ணை அந்த பாக்ஸ் வந்து எடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறதான் இந்த ஷார்ட் ஃபிலிமோட மீதி கதையாக இருக்கும். இந்த லிஸ்ட்டில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஷார்ட் ஃபிலிம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே கூகுள். இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஒன்லைன் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நைட் டைமில் ஒரு வீட்டில் வந்து நம்ம ஹீரோ வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கூகுள் அப்படின்ற ஒரு ஏஐ வந்து அவர் வீட்டில் இருக்க எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. இவர் அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்க போகிற அந்த ஏஐ டிவைஸ் வந்து வேற யாரோ தேர்ட் பர்சன் வந்து அவர் வீட்டில் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அந்த தேர்ட் பர்சன் யார், அந்த தேர்ட் பர்சனால இவங்களுக்கு என்ன நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்லலாம். இந்த ஷார்ட் ஃபிலிமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் ஒரு நார்மலான ஒரு பேய் கதை மாதிரி இருந்தாலும் அது ஒரு ஏஐ வச்சு சொன்னது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு சொல்லலாம். இப்போ நாம எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ணுவோம், நம்ம ஃபோனெல்லாம் நிறைய பேர் இருக்கும். இப்போ இந்த ஃபோனில் வந்து ஹே கூகுள் கால் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால், Hey Google, call my friend. Okay, calling your friend. நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து கால் போகும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஏஐ யூஸ் பண்ணுவோம். இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஓகே கூகுள்ன்ற ஒரு ஏஐ டிவைஸை அவர் வீட்டில் இருக்க எல்லா எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ வந்து அது ஓகே கூகுள் கிட்ட ஹே கூகுள் டர்ன் ஆன் தி அப்ஸ்டேர்ஸ் லைட்டுன்னு சொன்னால் மேலே இருக்க லைட் வந்து ஆன் பண்ணும். ஹே கூகுள் டர்ன் ஆஃப் தி டவுன் ஸ்டேர்ஸ் லைட்டுன்னு சொன்னால் கீழே இருக்க லைட் வந்து ஆஃப் பண்ணும். அந்த மாதிரி அவர் வந்து பண்ணிட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓகே கூகுள்ன்ற அந்த ஏஐ டிவைஸ் வந்து தானாகவே மேலே இருக்கிற அப்ஸ்டேர்ஸ் லைட்டை வந்து ஆன் பண்ணிடுது. இவருக்கு ஒன்றுமே புரியாது, நம்ம ஆன் பண்ணவே சொல்லியே நம்ம எந்த வாய்ஸ் கமெண்ட்டும் கொடுக்கலையே, அப்போ எப்படி மேலே இருக்க லைட் ஆன் ஆச்சு அப்படின்னு இருக்க போகிறேன். சரி ஓகே எதாவது தெரியாமல் ஆனா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹே கூகுள் டர்ன் ஆஃப் தி அப்ஸ்டேர்ஸ் லைட்னு சொல்லி மேலே இருக்க லைட்டை வந்து ஆஃப் பண்ண சொல்கிறாரு. அப்படி ஆஃப் பண்ண போகிறேன் அவர் அங்கே என்ன பார்த்தாருனா, Okay, turn off upstairs bedroom light. இந்த லிஸ்ட்டில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஷார்ட் ஃபிலிம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர் கேர்ள்.
இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் காட்டுறாங்க. அந்த ஹை ஸ்கூலில் பர்டிகுலராக ஒரு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் ஒரு டாப்பர் கேர்ள் வந்து இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா சரியான மக்கு, சரியாக படிக்கவே மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் ஃபெயில் ஆகிட்டே இருப்பாங்க, டீச்சர்ஸ் கிட்ட திட்டு வாங்கிட்டு ஒரு கேரக்டராக இருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த டாப்பர் பண்ணி எப்போ பார்த்தாலும் கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்பவுமே படிச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு புத்தக குழுவை வந்து காமிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஆஸ் யூஷுவலாக அந்த கிளாஸில் இருப்பாரு. ஒரு நாள் வந்து பிடி பீரியட் வைக்கிறாங்க. அந்த பிடி பீரியட்க்கு எல்லாரும் விளையாட போகிறேன். நம்ம ஹீரோயினும் மற்ற கிளாஸ் கேர்ள்ஸ் விளையாட போயிடுறாங்க. ஆனால் அந்த டாப்பர் பொண்ணு மட்டும் எனக்கு பீரியட்ஸ் இருக்குது, ஸோ நான் விளையாட வரல அப்படின்னு சொல்லிட்டு மேலே கிளாஸ் ரூம்லேயே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் கேர்ள்ஸும் நம்ம ஹீரோயினும் அந்த கிரவுண்டில் விளையாடிட்டு இருக்க போகிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து மேலே இருக்க சூரியனை பார்த்து மயக்கம் போட்டு கீழே வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கும் சரி அந்த டாப்பர்களுக்கும் சில சூப்பர் பவர்ஸ் கிடைக்குது. அந்த சூப்பர் பவர்ஸ்னால அவங்க லைஃப்பில் என்ன இருந்துச்சு, அதனால அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க, அந்த கிளாஸ் கேர்ள்ஸ்க்கு அந்த சூப்பர் பவர்ஸ்னால என்ன நினச்சி அப்படின்னு சொல்லி தான் இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்லேயே என்னோட ஃபேவரட் ஷார்ட் ஃபிலிம்னா அது இந்த ஷார்ட் ஃபிலிம் தான் சொல்லுவேன். ஏன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஏன் என்னோட ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கூல் பேஸ்டு ஒரு த்ரில்லர் ஷார்ட் ஃபிலிம், இல்லை த்ரில்லர் ட்ராமான்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த ஹை ஸ்கூல் பேஸ்டு ட்ராமாஸ்னாலே ரொம்பவே சூப்பராக ரொம்ப பயமாக இருக்கும்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் இருக்கிற இந்த கிளாஸில் வந்து ஒரு பையன் தூக்கு மாட்டி செத்து போயிட்டான்டா, இந்த பாத்ரூமில் இருக்கிற லாஸ்ட் பாத்ரூமில் ஒருத்தர் செத்து போயிட்டானா, இதோ இந்த ரூமில் எப்பயுமே ஏதாவது சவுண்டு கேட்கணும், கெமிஸ்ட்ரி லேபில் ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணடா, இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலை பேஸ் பண்ணி ஸ்கூலை பேஸ் பண்ண ஹாரர் ட்ராமாஸ்ல நிறைய இருக்கும். அதுலானே எனக்கு ரொம்ப ஃபேவரட்னு சொல்லலாம் இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம். இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாய்லராக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் பவர்ஸ் கிடைக்கும்னு சொல்லலாம். நம்ம ஹீரோயினுக்கும் அந்த டாப்பர் கொடுக்கும். அதில் நம்ம ஹீரோயினுக்கு என்ன சூப்பர் பவர் கிடச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் சூப்பர் பவர், அதாவது தைக்கிற சூப்பர் பவர் கிடச்சிருக்கும். ரொம்ப அவர் வந்து டெய்லரிங் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த துணி கொடுத்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு வந்து தைச்சு கொடுத்துருவாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க டெய்லரிங். ஆனால் அவங்க கிளாஸ் கேர்ள்ஸ்லாம் கூட சேரப் பண்ணுவாங்க ஹீரோயின் சூப்பராக பவர் கிடச்சின்னு. ஆனால் போக 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 அந்த சூப்பர் பவர் முத்தி போய் நம்ம ஹீரோயின் எதெல்லாம் தைச்சி வச்சிருப்பாங்கன்னா இந்த லிஸ்ட்டில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஷார்ட் ஃபிலிம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளே மீ. இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நைட் டைமில் ஒரு வெட்ட வெளியில் ஒரு காரை காட்டுறாங்க. அந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் முகத்தை மூடப்பட்ட ஒரு நிலைமையில் பேக் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கான். முழிச்ச இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஞாபகம் இல்லை, அவருக்கு எந்த மெமரிஸும் இல்லை. தான் யார், தான் எப்படி இந்த காருக்குள்ளே வந்தோம், தான் எதுக்கு இந்த காருக்குள்ளே இருக்கோம் அப்படின்ற எந்த ஒரு மெமரிஸுமே இல்லை. அந்த பொண்ணுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளே மீ அப்படின்னு எழுதியிருக்க ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்குது. அந்த வாய்ஸ் ரெக்கார்டரை ஆன் பண்ணி அவங்க பார்த்தா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வாய்ஸாக அவங்களோட வாய்ஸ் தான் அதில் ரெக்கார்டட் வாய்ஸாக கேட்குது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அந்த ரெக்கார்டட் வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா There should be what looks like a person with you. Do not untie them. Do not look at their face. What's in that bag isn't human. என்ன ஆனாலும் சரி உன் பின்னாடி இருக்க ஆளோட முகத்தை மட்டும் பார்த்துறாரு, அவனை எப்படியாவது கொன்னுரு அப்படின்னு போட்டுருக்கு. ஸோ கடைசியில் இந்த பொண்ணு பின்னாடி இருக்கிற அந்த ஆளை கொன்னானா இல்லையா, அந்த ஆளோட முகத்தை பார்த்தா என்ன ஆகும், அந்த ஆளை எதுக்கு கொள்ளணும், எதுக்கு இவங்களுக்கு எந்த ஒரு மெமரிஸுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஷார்ட் ஃபிலிமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரு, 2 பர்சன்ஸ், அப்புறம் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு, இந்த மாதிரி மினிமலான விஷயங்களை வச்சு ரொம்பவே சூப்பராகவும் ரொம்ப த்ரில்லிங்காகவும் கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் வந்து நிறையவே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. குறிப்பாக ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முகத்தை மூடிட்டு இருக்க ஆளு அந்த காரோட விண்டோட ஹெல்ப் மூலியமா அவர் மூஞ்சில இருக்க மாஸ்க் வந்து எப்படியே கழட்டிடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து எப்படி அந்த முகத்தை அந்த ஆளோட முகத்தை பார்க்காம அவர் வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணாரு அப்படின்ற சீன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக ரொம்ப விறுவிறுப்பாக போகும்னு சொல்லலாம். இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து யூடியூப்ல அவைலா இருக்கு. உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா போய் பாருங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டால்ஸ் வித் ஆட்டிடியூட். இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம ஹீரோயின் முழிச்சு பார்க்க போய் அவங்க மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டால் மாதிரி மாறிடுது. தொட்டு பார்த்தா அப்படியே அவங்க டால் ஃபேஸ் மாதிரி அப்படியே கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் ஆயிடுது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் பதட்டில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் போயிட்டு என் மூஞ்சில் எதாவது டிஃப்ரென்ஸ் எதாவது கேட்பாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, உன் மூஞ்சி எப்பயும் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி அந்த டால் ஃபேஸே அவங்க வந்து நார்மல் ஃபேஸ் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. கடைசியில் அந்த ஹீரோயின் எப்படி இந்த டால் ஃபேஸ் வச்சு இதுக்கான ஒரிஜினல் காசு என்ன, கடைசியில் அவங்க பழைய ஃபேஸ் அவங்களுக்கு கிடைச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லதான் இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் ட்ராமா, அதாவது ஒரு ஜாப்பனீஸ் ஷார்ட் ஃபிலிம் சொல்லலாம். இந்த ஷார்ட் ஃபிலிமோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் காமெடி ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்க போய் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் வைப்ஸ் தான் கொடுக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிமே வந்து அவங்க காமெடி ஷார்ட் ஃபிலிம் சொல்கிறோன்னா அவங்க நாட்டில் எடுக்கிற பேய் கதைகள், பேய் ஷார்ட் ஃபிலிம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு மட்டும் நினைச்சு பாருங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம்ல பின் பாயிண்ட் ஒரே ஒரு கருத்து தான் சொல்லியிருப்பாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் வர நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஹீரோயின் மாதிரியே டால் ஃபேஸ் வேணும், ஹீரோயின் மாதிரியே மாறணும்னு சொல்லி நிறைய பேர் பிளாஸ்டிக் சர்ஜரிஸ், வாயில வந்து அவங்க மாதிரி ஸ்மைலிங் கிளிப்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து யார் மாதிரி மாற வேணாம், நீங்களாவே இருங்க அப்படின்ற ஒரு மாறல ரொம்ப தெளிவாக இந்த ஷார்ட் ஃபிலிம் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கணும் யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ஷார்ட் ஃபிலிம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் மெஷின்.
இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. அந்த ஃபேமிலியில் ஒரு அம்மா ஒரு பையன் வந்து இருக்காங்க. அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா டுங்கோ அப்படின்ற ஒரு ரோபோட் வந்து 10 வருஷமாக அவங்க கூட வாழ்ந்துட்டு வருது. கிட்டத்தட்ட அவங்க ஃபேமிலியில் ஒரு பார்ட்டுன்னு சொல்லலாம் இந்த ஒரு டுங்கோ ரோபோட்டை. அப்படி வாழ்ந்துட்டு அவங்க வாழ்க்கை நார்மலாக போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குது. அதாவது சரியாக வேலை செய்யாமல் போகுது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரோபோட்டை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி அது அவங்க வீட்டுக்கு வெளில இருக்க கார்டனில் போச்சுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு புதுசாக ஒரு ரோபோட் வந்து வாங்கிட்டு வராங்க. அந்த ரோபோட் வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் நிறைய பிரச்சனைகள் நடக்குது. ஸோ அந்த பிரச்சனைலாம் இந்த ஃபேமிலி தப்பிச்சுதா இல்லையா, அந்த ரோபோட் என்னென்னலாம் பிரச்சனை கொடுத்துது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொரியன் பேஸ்டு ஹாரர் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே எலிமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்ஸால் தான் மேட் பண்ணப்பட்டிருக்கும்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஷார்ட் ஃபிலிமில் காட்டுற அந்த ரோபோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயர்ஸாக தான் அது வந்து பிளட் வர்ற மாதிரி கொஞ்சம் ஹியூமன்ஸோட சிமிலராக கொண்டு வந்தால் கொஞ்சம் பயமான நிறைய விஷுவல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஷார்ட் ஃபிலிம் நடிச்ச சில ஆக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப பாப்புலரான K-dramasல ஒரு பெரிய பாப்புலரான ஆக்டர்ஸாக இருக்காங்க. ஸோ இவங்களை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஷார்ட் ஃபிலிமில் சொல்ல முக்கியமான கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் ட்ரஸ்ட் ரோபோட்ஸ். இந்த லிஸ்ட்டில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஷார்ட் ஃபிலிம் என்னன்னா ஹூ இஸ் தட். இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்காவில் ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ப்ரூக் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து வீட்டில் கிச்சனில் சமைச்சிட்டு இருக்க போய் அவங்க பொண்ணு ப்ரூக் வந்து அப்பா நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறேன்ப்பா, வரத்துக்கு வந்து மிட் நைட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சீக்கிரமாக வந்துரு, ரொம்ப டைம் ஆகிறாரு அப்படின்னு சொல்லி அவரும் அனுப்பிச்சுடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சமைச்செல்லாம் முடிச்சுட்டு போய் டிவி பார்த்து அதுக்குள்ளே நைட் ஆகிடுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க டோருக்கு பின்னாடி இருந்து அவங்க பொண்ணோட வாய்ஸ் கேட்குது, சீக்கிரமாக வந்து கதவை திறங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் படிக்கட்டுலேருந்து இறங்கி வந்து கதவை திறக்கலான்னு போகிறேன். அந்த டோருக்கு வெளியே இருக்க வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா அப்பா இங்கே ரொம்ப குளிருதுப்பா, சீக்கிரமாக கதை தொடங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுறாரு அவங்க அப்பா. ஏன்னா எப்பயுமே அவங்க பொண்ணு வந்து அவங்கள அப்பான்னு கூப்பிட்டது இல்லை, எப்பயுமே ஃபில் அப்படின்னு சொல்லி அவங்க பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அப்போது அந்த டோருக்கு பின்னாடி வர வாய்ஸ் வந்து அப்பான்னு கூப்பிட்டுனா அவங்க பொண்ணு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அந்த டோருக்கு பின்னாடி இருக்கிற அந்த வாய்ஸ் என்னது, எப்படி அந்த வாய்ஸ் வந்து அவங்களோட பொண்ணு மாதிரியே பேசுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஷார்ட் ஃபிலிம்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில் அப்படின்ற அப்பா கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர் வந்து நடிச்சிருப்பாரு. அவர் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாருன்னு சொல்லலாம். முக்கால்வாசி ஆஃப் த ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில் கேரக்டர் வந்து அந்த டோருக்கு பின்னாடி இருக்க அந்த தெரியாத அந்த வாய்ஸோட பேசுகிறதா இருக்கும். அது கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் அவர் ஆக்டிங்கில் ரொம்ப சூப்பராக வந்து கொண்டு போயிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் யாராவது நைட் டைமில் வந்து நம்ம வீட்டு கதவை தட்டாங்கன்னா ஒரு 2 செகண்ட் யோசிச்சு தான் நமக்கு அதை வந்து திறப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 7 ஹாரர் அண்ட் த்ரில்லர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பற்றி பார்த்துறோம். ஸோ சீக்கிரமாக வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.